ரெவரண்ட் ஃபாதர் சந்துரு பெர்னாண்டோ அவர்கள் செய்திருக்கிறார். ஆஸ்திரேலியா தமிழ் சங்கத்தின் அனுசரணையில் உண்மையில் அவர் அந்த ஆஸ்திரேலியா தமிழ் சங்கம் இந்த ரெவரண்ட் ஃபாதர் சந்துரு பெர்னாண்டோ ஊடாக தேவை அறிந்து காலத்தின் தேவை அறிந்து இந்த பிரமதிமிக்க இந்த செயற்பாட்டினை எங்கள் ஊடாக இன்றைய தினம் இந்த மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் மன்னார் பிரதேசத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரிகள் முன்னிலையில் அவர்களிடம் நேரடியாக கையளிக்கிற ஒரு நல்ல ஒரு ஏற்பாடாக இதை நான் பார்க்கிறேன். இந்த கைங்கரியத்தை இப்படி செய்திருக்கிறார். எனவே உண்மையில இவருடைய இந்த முயற்சியை நாங்கள் பாராட்டுகிறோம். உண்மையில மன்னார் மாவட்டத்திலே சுகாதார தேவைகள் இப்போ தற்போது நல்ல வேகமாக நல்ல முன்னேற்றத்தை கண்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த கிடைத்திருக்கிற உதவியும் உண்மையில அது மிகவும் பிரயோசனமாக இருக்கும். எனவே இதே போன்ற எதிர்காலத்திலும் பல்வேறுபட்ட திட்டங்களை நாங்கள் உங்கள் மூலமாக எதிர்பார்க்கிறோம். எனவே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் மேலதிக அரசாங்க அதிபர் இருவரும் உங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் சுகாதார தேவை, மன்னாரிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அதே போன்று பிறந்திருக்கின்ற குழந்தைகளுடைய சுகாதார தேவை, ஒட்டுமொத்த சுகாதார சேவையும் நிலைமை உங்களுக்கு தெரியும். இந்த நிதி ஏற்பாடுகள் மற்றும் வளங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் திருப்திகரமான சேவை செய்வதற்கு இப்படியான நிதி உதவிகள் அல்லது இப்படியான பொருட்கள் இவ்வாறான விடயங்களை நீங்கள் முன்வந்து செய்வதற்கு மிகவும் மன்னார் மக்கள் சமூகம் சார்பாக உங்களுக்கு பாராட்டுகின்றேன். மன்னார் மாவட்டத்தின் ஜிஏயின் அழைப்பில் கடந்து வந்திருக்கின்றேன். ஆஸ்திரேலியா தமிழ் சங்கத்தின் பூரண அனுசரணையில் இந்த சுகாதார பொருட்கள் கடந்த பல நாட்களுக்கு முன்பதாக என்னிடம் கையளிக்கப்பட்டது. 25 மாவட்டங்களில் 9 மாகாணங்கள் இருக்கின்றன. ஆனாலும் நான் இந்த மன்னார் மாவட்டத்தை நேசிக்கக்கூடிய ஒரு மகனாக இருக்கிறபடினால் மன்னார் மாவட்டத்துக்கு தேவையான சுகாதார பொருட்களை கொடுக்க வேண்டும் என்ற அவா இருக்கிறபடினால் நான் இதை எடுத்து வந்தேன். மன்னார் மாவட்டத்தினுடைய இந்த வைத்தியசாலைக்கு குறைபாடுகள் இருக்கிறது என்று எங்களுடைய டைரக்டர் எங்களிடம் சொன்னார். அந்த காரியத்தையும் நான் ஆஸ்திரேலியா தமிழ் சங்கத்துக்கு நான் இந்த கோரிக்கையை கொண்டு செல்வேன். அத்தோடு நாங்கள் எப்பொழுதுமே அரசாங்கத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அரசாங்கம் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம்தான். ஆனாலும் அரசாங்கத்தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க தேவையில்லை. எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்கள் இப்படிப்பட்ட பல தேசங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகள் நான் விடுக்கும் போது அவர்கள் எங்களுக்கு இந்த உதவிகளை செய்வார்கள். ஆனபடினால் புலம்பெயர்ந்த மக்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறதான குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் ஆஸ்திரேலியா தமிழ் சங்கத்தின் பூரண அனுசரணையில் இந்த சுகாதார பொருட்களை இன்று நான் மன்னார் மாவட்ட செயலகத்தில் வைத்து மன்னார் மாவட்ட வைத்தியசாலையின் அதிகாரிகள் கொன்பதால் இதை நான் கொடுப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்பதை தான் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். அதிகாரிகளும் இப்படியான காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்து இந்த காரியங்களை மென்மேலும் நீங்கள் சொன்னது போல் நான் கூடிய விடயங்களை நான் பூரண அனுசரணையோடு அல்லது பூரண ஒத்துழைப்போடு நான் இந்த விடயத்தை ஆஸ்திரேலியா தமிழ் சங்கத்துக்கு எடுத்து செல்வேன். குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த அதிகாரிகளோடு கதைத்து என்ன தேவைகள் என்பதை நான் சரியாய் இனம் கொண்டு மீண்டும் அந்த காரியத்தை இந்த மாவட்டத்துக்கு அல்லது இந்த வைத்தியசாலைக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் என்று சரி.